50-60 வயது கிராஸ் பண்ணிட்டோம்னா பெண்கள் எப்படி தெரியுங்களா, நம்ம அம்மாக்கள் எடுத்துக்கணும். நீங்களா இருக்கட்டும், வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, அத்தை மாமாக்காக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது கிடையாது. ஏஜ் நேரம் கடந்து சாப்பிட்டோம், உடம்பு ஏற்றுக்குச்சு. பட் வயசாயிடுச்சு, ஒரு 55-60 வயது அப்படின்னா கண்டிப்பாக 3 வேளை உணவு நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அது நேரமும் சொல்லிடுங்களேன் மேம், காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? தூக்கம் தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க மேம். தூங்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. வயசாயிடுச்சு, நான் முன்னாடி நடந்த விஷயம் அவன் இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம அவங்களை இப்படி வச்சிருந்தோமே, இப்படி பண்ணி வயதானவர்களோட ஒரு எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கடந்த காலத்தை வந்து அசை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியோட வளர்ற பிள்ளைகளோ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள், பாசம், அன்பு, ஸோ உறவுகளை பற்றி தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தான் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கே இருக்கேன்? சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே வர முடியலை அப்படின்னு சொன்னவங்களுக்காக நாங்கள் வந்து தாம்பரத்தில் ஒரு நியூ பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா தாம்பரத்தில் இருக்கிறவங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க, செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரலைன்னா அழகாக தாம்பரத்தில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சேம் நம்பர் தான். மேம் என்றைக்கு வராங்கன்றது அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் அங்கேயும் நிறைய பேர் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்சுவலாக நாங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் மாற்றம் நிறைய. இன்னும் எங்கள் மேம் வந்து, எங்கள் நித்யா மேம் வந்து நாட் ஒன்லி ஆதம்பாக்கம், தாம்பரம், உலகம் பூரா அவங்க பிரான்ச் வைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வர்றவங்களுக்காக ஒரு ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க குணமானவுன்னு அதை எடுத்து கோயிலில் போடுறாங்கல்ல, அதுதாங்க எங்கள் மேமோட ட்ரிக்கு. அதுதான் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. எங்கள் மேமை பார்க்க வர்றவங்களே அதுக்காக தான் வராங்க. ஏன்னா யார் ₹1 முடிஞ்சு வைப்பாங்க? பெத்த தாய், இல்லைன்னா ஒரு கணவனுக்காக மனைவி எடுத்து வைப்பாங்க. ஆனால் எங்கள் டாக்டர் மேம் எப்படி தெரியுமா, வர்றவங்க எல்லாரும் குணமாகணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அவங்களுக்காக அந்த காசை முடிஞ்சு வச்சு கோவிலில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. இங்கே வர்றவங்களும் வந்து சீக்கிரமாக குணமாயிடுறாங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு விஷயம். என்னென்னா இங்கே வர்றவங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் கிட்னி இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, லிவர் ப்ராப்ளம் இல்லை, என்ன நீங்கள் சுகரு, ப்ரெஷர் எது வந்தாலும் சரிங்க, என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. முதல்ல அதுதான் எங்கள் மேம் சொல்கிறது. பயப்படாதீங்க. இங்கே வரீங்களா, சீக்கிரமாக உங்களை குணமாக்கி உங்களை ஒரு ஆரோக்கியமாக உங்களை வீட்டில் இன்னும் ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வாழ்கிற அளவுக்கு இங்கே கொடுக்குற ஒரு என்ன வைப்ரேஷனான ஒரு இடம் வந்து எங்கள் தீக்ஷாலயம். ஸோ இங்கே வர முடியல, கொஞ்சம் தள்ளி இருக்கேன், தூரத்தில் இருக்கேன்னா ஒன்றும் பயம் இல்லைங்க. அழகாக நீங்கள் தாம்பரத்தில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு வீடியோலையும் ஒரு விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னா, ஒரு 50-60 வயசை கடந்தவங்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. அது வந்து எனக்கு கரெக்டாக நானே இப்போ தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எனக்கும் வந்து 50 ஆகிடுச்சு. நிறைய விஷயம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. நமக்கு தெரியாமே ஏதாவது பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அழுகுறோம். வேண்டாங்க, அதை டாக்டர் மூலிமா அவங்க வாயாலே கேட்டால் அதை நம்ம அழகாக ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் இல்லையா? ஓகே, மேம்கிட்ட கேட்போம். 60 வயசு, 50-60 வயசை கடந்தவங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நித்யா மேம் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வந்து ஒரு ஸ்பெஷல் டே, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மக்களுக்கு தெரியணும் எதுக்காக இப்போ நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேட் அவார்டு வாங்க போகிறீங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். ஸோ அவார்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். தேங்க்யூ. இன்னும் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய புகழோட உச்சிக்கு போகணும்னு நான் மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கூட இங்கே வந்த வைப்ரேஷன் நினைக்கிறேன். நீங்கள் எனக்காகவும் ₹1 முடிஞ்சு வச்சுருப்பீங்களோ என்னமோ, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்தவங்க எல்லாரையுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாக, என்றைக்கு நான் இங்கே வந்தனோ அன்னையிலேருந்து நானும் ஒரு ஹாப்பியாக இருக்கேன். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது. ஸோ இது மாதிரி மக்களுக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும், நிறைய ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆசை, என்னோட ஆசையும் வேறு.
உண்மையா மேம் நான் இங்கே வந்ததுலேருந்து நல்லா இருக்கேன். உண்மையிலேயே அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், உங்களுடைய விஷஸ் வேணும். நீங்க எங்களை பிளஸ் பண்ணுங்க, என் கூட சப்போர்ட்டிவா இருங்க. தேங்க்யூ, நிறைய அவார்ட்ஸ் நீங்க வாங்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நியூவாக தாம்பரத்தில் வேற பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாம் அது ஒரு எவ்வளோ பிளெஸிங்ஸ் ஒன்று நடக்குது பாருங்க இல்லையா? நிறைய பேர் கேட்டாங்க, டாக்டர் நாங்கள் அங்கேருந்து வரோம், அப்போ அங்கே தாம்பரம் இந்த கிளாம்பாக்கம் சைடில் பாருங்கன்னாங்க. சரி ஓகே, கடவுளோட அனுகிரகத்தால் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்குவேன். இல்லை அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் வரலாம். பெருங்கலத்தூர், செங்கல்பட்டு, திண்டிவனம், அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தாம்பரம் பக்கம். ஏன்னா வேளச்சேரி விட அது கொஞ்சம் கிட்ட. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேளச்சேரி ரொம்ப நியர்பை இல்லையா? உண்மையிலேயே அது ஒரு இப்போ ஹாப்பியாக இருக்கும் மக்களுக்கு. பரவாயில்ல, ரொம்ப கிட்ட ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ மேம் இப்போது 50-60 வயசை தாண்டினவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, எதை ஃபாலோ பண்ணணும், எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. இது எனக்கும் எஸ்பெஷலி எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும். ஒரு 7 விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களது அழகாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50-60 வயது கிராஸ் பண்ணிட்டோம்னா பெண்கள் எப்படி தெரியுங்களா, நம்ம அம்மாக்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்களா இருக்கட்டும், வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, அத்தை மாமாக்காக. அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ அப்போ நேரத்துக்கு சாப்பிடணும். ஸோ ஓகேங்க, யங் ஏஜ், நேரம் கடந்து சாப்பிட்டோம், உடம்பு ஏற்றுக்குச்சு. பட் வயசாயிடுச்சு, ஒரு 55-60 வயது அப்படின்னா கண்டிப்பாக 3 வேளை உணவு நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நேரமும் சொல்லிடுங்களேன் மேம். காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? காலையில் நம்ம வந்து 8:30 மேக்ஸிமம். ஓகே. நிறைய பேர் 12 மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்கிறதே 11 o'clock காஃபி குடிச்சிட்டு 12 o'clock தான் காலைல டிஃபன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நேரம் ஆசிட் செக்ரேட் ஆகி அசிடிட்டி வர ஆரம்பிக்கும். உடல்ல அந்த கேஸ் எனக்கு குறையலன்னு நிறைய பேர் வயசானவங்க சொல்லுவாங்க. கேஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது? அசிடிட்டி அதிகமாகுதுன்னா வயிற்றுக்குள்ள காற்று சேர ஆரம்பிச்சு கேஸ் ட்ரபிள் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ மதிய உணவு கரெக்டாக அந்த 1 மணி மேக்ஸிமம் 2 o'clock நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும். இரவு உணவு சீக்கிரமாவே சாப்பிட்றது நல்லது வயதானவர்கள். ஸோ ஒரு மேக்சிமம் 7:30 அவ்வளோதான் டைம். 6 to 7க்குள்ள இரவு உணவை நம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா கொஞ்சம் பால் குடிச்சிக்கலாம். ஸோ உணவு சரியான நேரத்திற்கு சாப்பிடணும், நேரம் தவறாமல் சாப்பிடணும். நேரம் தவறி சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கம். தூக்கம் தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க மேம். தூங்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. வயசாடிச்சு, நான் முன்னாடி நடந்த விஷயம், அவன் இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம அவங்களை இப்படி வச்சிருந்தோமே, இப்படி பண்ணி வயதானவர்களோட ஒரு எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கடந்த காலத்தை வந்து அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நைட்டு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கேர் பண்ணிக்கணும். வயசானவங்க இருக்காங்கன்னா நம்ம பிஸியாக இருக்கோன்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இருமா, உனக்கு வேறு வேலை இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், இருங்கப்பா நீங்கள் போங்க. ஸோ நம்ம அவாய்ட் பண்ண இன்னும் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாகிடும். வயதானவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பொக்கிஷம். ஸோ அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியோட வளர்ற பிள்ளைகளை வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள், பாசம், அன்பு, ஸோ உறவுகளை பற்றி தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தான் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து அந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது மாதிரி அந்த தூங்காம நம்ம இருக்கிறோம்னா அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நாளில் நீங்கள் ஓடிட்டீங்க, 60 வயதுக்கு மேலே உங்களுக்காக இனியாவது நீங்கள் உங்களுக்காக வாழணும். ஸோ அப்போ வந்து அந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா, முன்னாடி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதே மருந்து திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிபியோ சுகரோ, பிபி செக் பண்ணவே மாட்டாங்க. இது போன வருஷம் அந்த டாக்டர் எழுதி கொடுத்தாங்க, டெய்லி ஒரு பிபி மாத்திரை சாப்பிட்றேன். ஸோ வயதானவர்கள் இந்த தவறை செய்யாதீங்க. கண்டிப்பாக பிபி எப்படி இருக்குது நம்ம உடலில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது 3 விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து 4வதான ஒரு விஷயம் அப்படின்னா மலச்சிக்கல். இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குது, இத்தனை வருஷமாக மலச்சிக்கல் இருக்கே, இதுக்கப்புறமும் இருக்குது சரி அப்படின்னு விட்டுருவாங்க மேம். ஸோ அந்த மலச்சிக்கல், அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தால் வயதானவர்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு பைல்ஸ் வர்றதோ, ஃபிஸ்டுலா வர்றதோ, நம்ம உடலால் அது வந்து தாங்கி கொள்ள முடியாது, ஸ்டாமினா குறைஞ்சிடும். ஸோ அப்போது நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தவறாமல் அதற்கான சிகிச்சைகளோ இல்லை மூலிகைகளோ நம்ம கொடுக்கணும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு இதெல்லாம் நான் சாப்பிடலாமா? நிச்சயமாக உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டோசேஜ் இருக்குது. இந்த மூலிகை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த மருந்தை நம்ம கொடுக்கணும். இந்த மூலிகை இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுக்கும். அப்போ அந்த மலச்சிக்கல் இருந்தால் அதற்கான ஒரு சரியான உணவு முறை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலை சுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா உட்காந்துட்டு இருந்தால் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு தலை சுத்தல் வருதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த தலை சுத்தல் வருதுன்னா பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சா, இல்லை லோ பிபி ஆகுதா, ஸோ உடலில் வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தலை சுத்தல் வருதா கம்முன்னு படுத்துருவாங்க வயசானவங்க, சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்களாம் பிஸியாக இருக்காங்க, என் பையன் பிஸியாக இருக்கான், ஆஃபீஸ் போயிட்டான், ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் இருந்துட்டேங்க அப்படின்வாங்க. அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. தலை சுற்றல் வருதா இம்மிடியேட்டாக நம்ம வந்து அதுக்கான விஷயங்கள் பார்த்துக்கணும். அடுத்த விஷயம், 6வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்த்ரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். மூட்டு வலி இருக்கு பார்த்தீங்களா, அது கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ வயதான காலத்துல மூட்டுக்கள் எலும்புகளோட தேய்மானம் அதிகமா இருக்கும். அதை கவனிக்காம நான் தைலம் போட்டுக்கிறேன் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து 7வது ஒரு முக்கியமான விஷயம், இது யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா, நம்ம வந்து வயதாயிடுச்சுன்னா நிறைய பேர் இந்த ரிட்டையர்மெண்ட்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா. நானே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், டாக்டர் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், அடுத்த மாதத்தோட நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த மாதம் 2-3 கிலோ குறைஞ்சி டல்ல என்ன சார் ஆச்சுன்னா, என்னால் இந்த லைஃப்பை ஏற்றுக்கவே முடியல மேம், காலைல அப்படி கெத்தாக போவேன், அப்படி வருவேன், எல்லாரும் எனக்கு சல்யூட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படி எங்கேயோ எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, நான் ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கு, யாரும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி, அப்படியே ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஏஜ்க்கும் அந்த வயதானவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுடைய ஆதரவு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் இல்லாமல் அவங்கள வந்து சரி ஏஜ் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மாதிரி அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணுன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த வயசையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும். இன்னொரு விஷயம், வீட்டில் இருக்கிற நம்மளும் வயதானவர்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது வயதானவர்கிட்ட உட்காந்து நம்ம பேசியே ஆகணும். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன், அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் பேசுங்க, அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டுமே இருக்காங்க, இல்லை அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க, அப்பா மட்டும் தனியாக இருக்காங்க. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னே ஒன்று இருக்கு மேம். ஸோ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன், எப்படியெல்லாம் இருந்த வீடு இது அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வயதான காலத்தில் அந்த டிப்ரெஷன் இல்லாமல் நம்மளே பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நம்மளும் அந்த டிப்ரெஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி சித்த மருந்துகள் இருக்கா. ஸோ ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு, சுகர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, இல்லை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட்டிவ் மெடிசன் சித்தால நிறைய இருக்குது. ஸோ வயிறு வந்து எனக்கு டென்ஷன் குறையறதுக்கும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்தந்த வயதுக்கு எப்படி நம்ம வந்து பச்சிளம் குழந்தைக்கு கூட நம்ம வந்து குழந்தை மருத்துவம் இருக்கோ, மகளிர் மருத்துவம் இருக்கு, சூழ் மருத்துவம்னு சொல்லுவாங்க. சூழ் மருத்துவம்னா பிரெக்னன்சி டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். அதே மாதிரி இந்த வயதானவர்களுக்கும் ஸ்பெஷல் மெடிசன் சித்தால இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம கேர் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து வயதானவர்கள்லாம் ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டிய பொக்கிஷமானவர்கள் இல்லையா. ஸோ அதற்குமே நம்ம சித்தா மெடிசன்ஸ் நிறைய நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேம். தேங்க்யூ மேம். அதாவது நிறைய பேருக்கு வந்து எங்கள் நித்யா மேம் தேவை. நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரில. பட் இந்த 7 விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது சில பேருக்கு தெரியல மேம். எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ நிறைய வயிற்றில் கழிவு எப்படி எடுக்கிறது, அது எல்லா விஷயமும் நிறைய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக இருந்து நிறைய பேர் பெரியவங்க தனியாக யாருமே இல்லாமல் அனாதையாக இருந்து கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே விட்டுறக்கூடாது. பேரண்ட்ஸை வந்து ஒரு குழந்தைங்க வந்து அம்மா அப்பா விடவே கூடாது. அதுவே முதல்ல அவங்கள பார்த்துக்கிட்டாலே அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு. நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். பார்த்தீங்களா, கேட்டிங்களா? நான் அதாவது என்னென்னா, நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள்.
அவங்க 7 விஷயம் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த 7 விஷயத்த கண்டிப்பாக எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியும். எஸ்பெஷலி அந்த 50, 60 வயசில் உள்ளவங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்? நெறைய சிந்தனைகள் வரும், நெறைய யோசனைகள் வரும். அவங்க சொல்கிறது அதுதான். எங்க நித்யா மேம் சொல்கிறது அதுதான். அவ தனியா விட்டுறாதீங்க. அவங்க நெறைய யோசனை பண்ணுவாங்க. அப்பா, அம்மாவ நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்யுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நெறைய வந்து அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கோட பிளெஸ்ஸிங்ஸ் பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் குழந்தைங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகா சொன்னாங்க. அந்த 7 விஷயத்தையும் அழகா என்னென்ன 7 விஷயம் சொன்னாங்கன்றத நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் தெரியும். நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே சந்தோஷமா, ஆரோக்கியமா, ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க நித்யா மேமோட ஆசை. வாங்க இங்க கன்சல்ட் பண்ணுங்க. எங்க மேம பாருங்க. என்ன பிரச்சனைனாலும், இல்ல என்ன டவுட்டுனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தாம்பரத்துல வேற எங்க பிரான்ச் ஆரம்பிச்சாச்சு. பக்கத்துல இங்கேருந்து அங்கே வர முடியாதவங்க, தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு சைடுலாம் இருக்கிறவங்க, அழகா அங்கே அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வராங்க டாக்டர்ன்னு கேட்டுட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. தேங்க் யூ.